அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே, அவரே என்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது எனக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே என்னை ஆதரிப்பார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்கச் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்கச் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதயம் விருப்பம் நிறைவேற்றுவார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே என்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இங்கு வந்திருக்கிறவங்க யாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் இந்த சபையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். 2வது நாள் சிலுவை தியானத்தை குறித்து நான் மீட்டிங்க்கு வந்ததற்கு கர்த்தரை நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஆமாம், இந்த 2 நாள் சிலுவைக்கு முன்ன என்ன நடந்தது என்பதை குறித்து என்ன பண்ணிட்டு வரோம் பார்க்கிறோம். அதில் நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது இந்த வாரம், சண்டேலேருந்து. இந்த சண்டே என்ன சண்டே அப்படின்னா குருத்தோலை ஞாயிறு. ஸோ குருத்தோலை ஞாயிறு அப்போ அவர் எப்படி வராரு அப்படின்னா, எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு வராரு. எதில் வராரு? கிட்ட வரும்போது அந்த ஒரு ஊர்லேருந்து ஒரு கழுதை என்ன பண்ணிட்டு கொண்டு வாங்கன்னு ஒரு கழுதை குட்டி என்ன பண்ணார், அவிழ்த்திட்டு வர சொன்னாங்க. அந்த கழுதை குட்டி ஒருவரும் ஏறிராத கழுதை குட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறார். ஸோ அது என்ன பார்த்தோம், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட, தள்ளப்பட்ட, ஒருவராலும் கண்டு கொள்ளப்படாத அந்த கழுதை குட்டியை அவர் கண்டு அதன் மேல் என்ன பண்ணினார், ஏறி வந்தார். ஸோ தள்ளப்பட்டவர்களை அவர் சேர்த்து கொள்ளுகிறவர், ஒதுக்கப்பட்டவர்களை அவர் சிநேகிக்கிறவர், ஒடுக்கப்பட்ட யாவருக்கும் அவர் நீதி நியாயம் செய்கிறவர். இந்த உலகத்தாரால் புறக்கணிப்பட்டவங்க யாராக இருந்தாலும் கர்த்தர் அவர்களை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். உன்னை வேண்டான்னு சொன்னாங்களா, நான் உன்னை வேண்டுன்னு சொல்கிறேன். இந்த உலகத்துக்கு பைத்தியமானவைகளை தேவன் தெரிந்து கொண்டார்.
ஞானிகளை நீங்கள் வச்சுங்கப்பா, ஒன்றுத்துக்கு உதவாது, நான் வாழ்கிறதே வேஸ்ட்டு, நான் எதுக்கு தான் இருக்கிறேனோ, இவனால் ஒரு பிரயோஜனமோ இல்லை, இப்படிப்பட்டவங்கள நான் பார்த்து அவங்கள நல்ல விதமாய் கொண்டு வர்றது தான் என்னுடைய வேலை. பாருங்கள், ஒரு சில ஸ்கூல்லாம் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், அவங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னா பேரண்ட்ஸுங்களும் என்ன இருக்கணும், படிச்சிருக்கணும். பிள்ளைங்களுக்கு டெஸ்ட்டு கிடையாது, பேரண்ட்ஸுக்கு தான் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு. ஸ்கூலில் சேர்க்கணுன்னா பிள்ளைங்கள பெற்றவங்களுக்கு தான் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு. பெற்றவங்க கிளியர் பண்ணாங்கன்னா அவங்க அந்த ஸ்கூலில் பையங்களை என்ன பண்ணலாம், படிக்க வைக்கலாம். ஏன்னா அப்போ தான் வீட்டில் சொல்லி கொடுப்பாங்கன்னு. அப்போது பேரண்ட்ஸுங்க படிக்கணும், அப்போ தான் பிள்ளைங்களுடைய மென்டாலிட்டியும் நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட பிள்ளைங்களை சேர்த்துட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம், அப்போ எங்கள் ஸ்கூல் ஃபஸ்ட்டுன்னு ஆகிடும், வந்துடும். இதுக்கு பேர் பெருமை இல்லை, இது பேர் பெருமை இல்லை. வடிகட்டின முட்டாளியும் நீ என் கூட ஸ்கூலில் சேர்த்துக்கோ, நான் அவனை ஃபஸ்ட்டாக கொண்டு வரேங்கிறதா ஸ்கூல். பள்ளிக்கூடம்னா என்னது, ஒன்றும் தெரியாதவனை கூட என்ன பண்ணிடணும், நல்லா படிக்க வைத்து நல்லா அவனை பிரபலமாக்கணும், அவனை உயர்ந்த இடத்துல கொண்டு போகணுங்கிறதா பள்ளிக்கூடத்தின் வேலை. நல்லா படிக்கிற பிள்ளைங்களே சேர்த்துக்கிட்டு இவன் நல்லா படிக்கிறான், எங்கள் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்ததுன்னா அதுக்கு பேர் ஸ்கூலே இல்லை. அப்போ தேவன் யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு கைவிடப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை தேவன் பயன்படுத்தி வல்லமையாய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார், அவர்கள் மூலமாய் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்து செலக்ட் பண்ற பர்சன்ஸ்லாம் பாருங்க, பாவிகளும் ஆயக்காரர்களும். ஆயக்காரர்கள் யூதர்களால் வெறுக்கப்படுகிறவர்கள், ஆயக்காரங்க யூதர்களால். ஆயக்காரங்க யூதருங்க தான், ஆனால் யூதர்களே அந்த யூதர்கள் என்ன பண்ணுறாங்க, வெறுக்கிறாங்க. ஏன்னா நம்ம நாட்டுக்கே நீ என்ன பண்ணுற, துரோகம் செய்கிற, சர்க்காரோட சேர்ந்துக்கிட்டு நீ நம்மகிட்டே வரி என்ன பண்ணுற, வாங்குற. இந்திய நாடு பிரிட்டிஷ் கையில் அடிமைப்பட்டிருக்கும் பொழுது அப்போ நம்ம ஊர் ஆட்களை தான் ஜமீன்தாராகவும் நாட்டாமையாகவும் என்ன பண்ணாங்க, இருந்தாங்க. அவங்கெல்லாம் யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாங்க, பிரிட்டிஷ்காரருக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. அப்போ உள்ளூர் ஜனங்க மக்கள்களாம் என்ன நினைக்கிறாங்க, எதிரியா என்ன பண்ணுறாங்க, நீ நம்ம ஊரை பிறந்துட்டு நம்ம ஊரில் வளர்ந்துட்டு நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு எங்களை நீ என்ன பண்ணுற, கஷ்டப்படுத்துற, துன்புறுத்துற, அப்போ நீ எங்களுக்கு எதிரி. அப்போ சொந்த ஜனங்களாலும் பந்துக்களாலும் ஒதுக்கப்பட்டவர்கள் வெறுக்கப்பட்டவர்கள் யாரு, இந்த ஆயக்காரர்கள். அதே மாதிரி தான் பாவிகளும். ஆனால் இயேசு கிறிஸ்து எங்கே தான் தேடி போறாரு, பாவிகளும் ஆயக்காரர்கள் இடத்துல தான் போய் என்ன பண்றாரு, உட்கார்றாரு, சாப்பிட்றாரு, எல்லாம் பண்றாரு. பரிசேயர்கள் வெளியே நின்று ஒரே ஒன்று என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. நல்லவங்க இருக்கே கண்ணு தெரியாதா, பாவிங்க வீட்லயும் ஆயக்கார வீட்டுல தேடி தேடி என்ன பண்றாரு, போறாரு. பாவிகளுக்கு அவர் சிநேகிதன், ஃப்ரெண்ட்ஸ்னே சொல்லிட்டாங்க. அப்படிப்பட்ட பேர் வாங்கியிருக்கிறார் நம்ம ஆண்டவர். பாவிகளின் தோழன் அப்படின்னு யார் வாங்கியிருக்கிறது பேரு, நம்ம இயேசு கிறிஸ்து வாங்கியிருக்கிறார். பாருங்க, அப்போ இதுல இருந்தே தெரியுது அவர் தள்ளப்பட்டவரின் கூட்டத்தில் அவர் இருக்கிறாரு, அவர்களை சேர்த்து கொள்கிறார். ஸோ அப்போ அந்த கழுதை குட்டி எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு இருக்கிறதை தேவன் கண்டு அதை என்ன பண்றார், பயன்படுத்துறார். இந்த கழுதை தான் எனக்கு தேவை. அல்லேலூயா. நம்ம என்ன நினைச்சோம், நாம அவருக்கு புதுசு தான் தேவை, ஒருத்தரும் யூஸ் பண்ணக்கூடாது, அப்படிப்பட்டதான் அவர் என்ன பண்றாரு, கேட்குறாரு அப்படின்னு நாம நினைச்சோம். ஆனா அவர் விரும்பினது எல்லாமே தள்ளப்பட்டதும் ஒதுக்கப்பட்டதும் பயன்படாததுமா இருக்கிற, யாராலும் பயன்படுத்தப்படாததுமா இருக்கிற அந்த கழுதையை கூட்டி கொண்டு வந்து அதன் மேல் ஏறி அந்த கழுதைக்கே ஒரு பெரிய மதிப்பை உண்டாக்கினார். ஸோ அந்த கழுது மேலே போகும்போது, கழுதைக்கு முன்னாடி போகும்போது அந்த விரிப்பில் என்ன பண்ணாங்க, விரிச்சாங்க, எல்லாரும் வரவேற்றாங்க. அந்த கழுதையினுடைய நிலைமை என்ன ஆயிடுச்சு, மாறி இருக்கு. இப்படி இந்த குருத்தோலின் ஞாயிறில் அவர் ராஜாதி ராஜா, உன் ராஜா கழுதையின் மேல் என்ன பண்ணுகிறார், வருகிறவராய் இருக்கிறார். அவர் ஜாதிகளுக்கு என்னத்தை கூற வராரா, சமாதானத்தை கூற வருகிறார் என்று பார்த்தோம். ஸோ ஒரு ராஜா அப்படின்னா அவர் குதிரையில தான் வரணும். குதிரையில மனிதர்களை, மற்ற நாட்டை அழித்து தான் இவர் தன் வெற்றியை என்ன பண்ண வேண்டும், நிலைநாட்ட வேண்டும். அதாவது இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டு, கம்பெனிஸு, காலேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜை விட என் காலேஜ் எப்படி இருக்கணும், பெஸ்ட்டாக வரணும், இந்த கம்பெனியோட என் கம்பெனி ப்ராடக்ட் எப்படி இருக்கணும், பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஒருத்தவங்களை அடித்து
அதுக்கப்புறம் தான் இவங்க என்ன பண்றாங்க, மேல வராங்க. இந்த சாதாரண எண்ணெயை பயன்படுத்தினால் முடி உதிர்ந்து போகும், எங்கள் எண்ணெயை பயன்படுத்தினால், ஏன் அது சொல்லாம நீ உன் எண்ணெய் மட்டுமே என்ன பண்ணலாம், அட்வர்டைஸ் பண்ணலாம்ல. மற்ற எண்ணெயை நீ யூஸ் பண்ணாத, அது பேரே சொல்லாத, உன் கம்பெனியோட நேமுடைய எண்ணெயை யூஸ் பண்ணி இதை பயன்படுத்துங்கன்னு சொல்லலாம். ஏன் சாதாரண எண்ணெய், மற்ற டூத் பேஸ்ட்ல எல்லாம் எங்க டூத் பேஸ்ட் இந்த மாதிரி மற்றவர்களை அழித்து இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், மேல வர்றது. மற்றவங்களை தரைகுறைவாய் பேசி இவங்க என்ன பண்றாங்க, மேல வராங்க. சோ இதுதான் வந்து வெற்றி. ஒரு ராஜா ஒரு நாட்டை தோற்கடித்து தன் வெற்றியை என்ன பண்றார், நிலைநாட்டுகிறார். இப்படிதான் இருந்த நேரத்துல ஜனங்கள் எல்லாரும் அதை தான் யோசிச்சாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து ராஜாவை வராரு, யாரை தோற்கடிக்க போறாரு, ரோமர் ஆட்சியை தோற்கடிக்க போறாரு, யூத ஆட்சியை என்ன பண்ண போறாரு, நிலைநிறுத்த போறாரு. அவர் பார்த்தா ஜாதிகளை என்னத்தை கூற வராராம், சமாதானத்தை கூற வராரா. நான் எந்த நாட்டையும் அழிக்க வரலப்பா, எந்த மனிதனையும் என்ன பண்ணல, அழிக்க வரவில்லை. என்னையே நான் இந்த நாட்டிற்கு, இந்த உலகிற்கு உங்களுக்கு தரும்படியாய் நான் சமாதானத்தை கொடுக்க வந்திருக்கிறேன். மற்றவர்களை அழித்து நான் வெற்றி பெறவில்லை. என்னையே ஒப்பு கொடுத்து, ஜீவனை கொடுத்து, அழிவுக்கு நேராக என்னை ஒப்பு கொடுத்து, மரணத்துக்கு நேராக என்னை ஒப்பு கொடுத்து, எல்லார் மரணத்திற்கு பதிலாக நான் ஒருவனே மரித்து வெற்றியை, நிலை மனுகுலத்திற்கு வெற்றியை நான் தரும்படிக்கு நான் ராஜாவாய் வந்திருக்கிறேன். ஜாதிகளுக்கு சுவிசேஷ, ஜாதிகளுக்கு சமாதானத்தை உண்டு பண்ண நான் என்ன பண்ணியிருக்கிறேன், வந்திருக்கிறேங்கிறத அதை வெளிக்காட்டதான் இயேசு கிறிஸ்து கழுதின் மேல என்ன பண்ணார், வந்தார். இதுதான் வந்து ஞாயிற்றுக்கிழமையில என்ன பண்ணுச்சு, நடந்துச்சு பார்த்தோம். அப்புறம் திங்கக்கிழமை என்ன நடந்துச்சு அப்படின்னா, அத்திமரம் என்ன பார்த்து என்ன பண்றாரு, சபிக்கிறாரு. திங்கக்கிழமை காலையில அந்த மரம் ஆகி போச்சு, பட்டு போச்சு. அப்படி சில காரியங்கள் வசனித்து பேசிட்டு இருக்கும்போது தேவாலயத்துக்கு போறாரு. அங்க இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்றாரு, மாத்தி என்னுடைய வீடை கலர் குகையாய் ஆக்கினீரே அப்படின்னு சொல்லி எல்லா தாட்டு போட்டுன்னு போயிட்டு அப்படின்னு சொல்லி எனக்கு நைட்டு என்ன பண்ணிட்டாரு, ரெஸ்ட் எடுத்துட்டார். மறுநாள் செவ்வாய்க்கிழமை ரிட்டர்ன் வேற ஊருக்கு என்ன பண்றாரு, வர்றாரு. போகும்போது வர வழியில அந்த அத்திமரம் ஆயிருக்கு. செவ்வாய்க்கிழமை காலையில, திங்கக்கிழமை காலையில பார்த்த சபிச்ச மரம் செவ்வாய்க்கிழமை காலையில என்ன ஆயிடுச்சு, வேரோட பட்டு போய் இலையெல்லாம் காஞ்சு போச்சு. பேதுரு பார்த்து சொல்றாரு, நேத்து சபிச்ச மரம் இன்றைக்கு என்ன ஆகி விட்டது, மகனே அது நேத்தைக்கே பற்று போய் விட்டதாடா, உன் கண்கள் இப்பதான் கண்டதா, உன் கண்கள் இப்பதான் திறக்கப்பட்டதா. அப்போ அதுக்கு பார்த்து என்ன சொல்றாரு, இதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன், எவனாவது மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளு கொண்டு போ என்று தன் இருதயத்தில் விசுவாசத்தின்படி சொன்னால் அவன் சொன்னபடியே ஆகும். சொல்லுங்க, நீ சொன்னபடியே ஆகும். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை குறித்து பேசிட்டு வர்றாரு. எப்போ, செவ்வாய்க்கிழமை வந்துட்டு புதன்கிழமை காலையில, நேத்து காலையில என்ன பண்ணாருன்னா, இன்னும் 2 நாள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு என்ன பண்ணுறாரு, போகிறாரு. போயிட்டு அங்கே வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு மரியாள் போய் குடுன்னு எங்கே ஓடுனானா, தைல கடைக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஓடிட்டாங்க. அவள் 3 மாதம் சேர்த்து வச்சிருந்தா, 1 வருஷமாம்மா, பல நாள் சேர்த்து வச்ச காசை அப்படியே எடுத்துகிட்டு போய் அந்த சென்ட்டு தயாரிக்கிறாங்க இல்லையா, சென்ட் விற்கிறாங்கல்ல, அந்த சென்ட் விற்கிற கடையில் போயிட்டு அந்த காசை, அந்த சென்ட் இருக்கிறதுலே காஸ்ட்லியான சென்ட் இது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த சென்ட்டு தான். அதெல்லாம் வாங்குறதுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கா, என்கிட்ட 1 வருஷமாக சேர்த்து வச்ச பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி முழுவதுமாக சேர்த்து வச்ச பணத்தை கொடுத்து அந்த சென்ட் என்ன பண்ணுறான், வாங்கிட்டு வரும்போது உள்ள வாசனை அப்படி என்ன பண்ணுது, மறக்குது, மணக்குது. அவன் வந்து நேராக பாட்டில் உடச்சி அப்படி என்ன பண்ணிட்டான், ஏசு கிறிஸ்து கால் மேலே ஊற்றிட்டான். உடனே சீஷர்கள் கரெக்டாக யூதாஸ் பார்க்குறாரு, இவ்வளோ காஸ்ட்லியான சென்ட்டு, விலை உயர்ந்த இந்த சென்ட்டை வந்து நீ எப்படி வாங்கின, நான் 1 வருஷமாக சேர்த்து வச்சு இந்த பணம் என்கிட்ட கொடுத்துருந்தா, ஐயோ இவர் அப்படியே உதவி செஞ்சிருக்கிறார். அவர் சொல்றா, இவ்வளோ பணத்தை வந்து கொடுத்து ஏழைகளுக்கு என்ன பண்ணியிருக்கலாம், எவ்வளோ பணத்தை கொடுத்துருக்கலாமே, உதவி இருக்கலாமே, இப்படி வேஸ்டா அவர் காலில் போய் என்ன பண்ற, ஊத்திரியே. அவருக்கு கூட கொஞ்சம் இது வேணாமா, என்னடா அது இவ்வளோ சென்ட்டு என் காலில் ஊத்துற, வேண்டாமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கலாம், ஏழைக்கு கொடுமா, எனக்கு ஏமா செலவு பண்ற அப்படின்னு என்ன பண்ணிருக்கலாம், அவர் சொல்லியிருக்கலாம்.
அதான் டெய்லி சம்பளம் வாங்குறாங்கல்ல, அவங்களுடைய ஒரு வருஷ சம்பளம் அதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கான். அவ்வளோ காசு கொடுத்து அந்த சென்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ இவர் தன்னை அப்படி நினைத்திருக்கிறார். ஏன்னா அவரை வேல்யூ பண்ணிக்கிறார். நான் எனக்கு யூஸ் பண்றது இது கரெக்டு தான். அங்க வந்து அவர் மனத்தாழ்மையெல்லாம் என்ன பண்ணல, சொல்லல. அதாவது என்னை நீங்க வீட்டுக்கு கூப்பிடுறீங்க, சேர்ல உட்காருங்க அப்படின்னு சொல்றீங்க. அடியேன்னு எனக்கு எதுக்கு சேர் எல்லாம், நான் அடிமை கீழே என்ன பண்ணிக்கிறேன், உட்கார்ந்துக்கிறேன் அப்படின்னு நான் கீழே உட்காந்துன்னா அது பேர் மனத்தாழ்மையே இல்லை. எனக்கு நீங்க கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்குறீங்க, அந்த மரியாதை நான் என்ன பண்றேன், காப்பாத்திக்கிறேன். ஸோ சேர்ல உட்கார்றேன். அப்போ எனக்கு என்னென்னலாம் தகுதின்னு இருக்குதோ அதெல்லாம் நான் என்ன பண்ணிக்கிறேன், பயன்படுத்திக்கிறேன், தக்க வச்சுக்கிறேன். என்னை நான் குறைச்சி என்ன பண்ணல, மதிப்பிடவில்லை. இயேசு கிறிஸ்து அப்படிதான். அப்ப சொல்றாரு, எப்பா உன்கிட்ட எப்பவுமே ஏழைங்க தரித்திரங்க எப்ப பார்த்தாலும் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்கப்பா. இவ செய்யறது இன்னைக்கு மட்டும் இல்ல, அத காலத்துக்கு என்ன காப்படும், பேசப்படும். இது எங்கெங்கெல்லாம் இந்த சுவிசேஷம் எங்கெங்கெல்லாம் பருவதோ அங்கெல்லாம் இவளை குறித்து சொல்லப்படும். அவ ஊழியத்துக்கு கொடுத்திருந்தாள்னா யூதாஸ் காரியத்துக்கிட்ட கொடுத்திருப்பா. ஆனா அவர் யாருக்குன்னே கொடுத்தா, இயேசு கிறிஸ்துக்கு தான் கொடுத்தார். நீங்க வச்சுக்கோங்க. நீங்க ஊழியத்துக்குன்னு கொடுக்கறது வேற, எனக்குன்னு கொடுக்கறது தம்பி நீ வச்சுக்க அப்படின்னு கொடுக்கறது வேற, ஊழியத்துக்குன்னு கொடுக்கறது வேற. ஊழியத்துக்கு கொடுக்கறதுனா எனக்கு கொடுக்கறது ஊழிய ஒன்னா என்ன பண்ணிட முடியாது, ஆக்க முடியாது. ஊழியத்துக்கு கொடுக்கறது நீங்க அது ஊழியத்துக்கு என்ன பண்ணுவீங்க, செலவு செய்வீங்க. எனக்கு கொடுக்கறது என்னது அப்படின்னா, அதாவது இயேசு கிறிஸ்துக்கு தைலத்தை ஊத்துறாருல, அப்ப எனக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன நீங்க வேல்யூ பண்றீங்கன்னு அர்த்தம். எனக்கு அப்படிதான் ஒருத்தர் கொடுத்தாரு பாருங்க. அண்ணே நான் உங்களுக்கு காணிக்க அனுப்புறேன், ட்ரெஸ் மட்டும்தான் நீங்க எடுத்து போடணும், வேற எதுவும் வாங்கி என்ன பண்ணிடக்கூடாது, உங்களுக்கு நான் ட்ரெஸ்ஸுக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்னு ட்ரெஸ் எடுக்க என்ன பண்ணாரு, காசு கொடுத்தாரு. அப்போ அது நான் வர வைக்கிறேன். ஏன்னா என்னை நான் என்ன பண்றேன், வேல்யூ பண்றேன். உங்களுக்கு யாராவது காசு கொடுத்து சாரி எடுத்துக்க சொன்னா, எனக்குலாம் எதுக்குக்கா வேணாம்க்கா அப்படி கொடுத்துருங்க வாங்கி, எனக்கு உங்களுக்கு வேணாம்னா. யாராவது உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா, உங்களுக்கு வேணான்னா பரவாயில்ல, அப்படி கொடுக்கும்போது ஐயோ தம்பிக்கு எத்தனை குத்தலாம், நமக்கு வேணாம் எதுக்குன்ட்டு நேரம் வாங்கி எனக்கு என்ன பண்ணிடுங்க, உங்களுக்கு வேண்டான்னா. அவங்க உங்களுக்கு இருந்தாங்கப்பா சாரி எதாவது எடுத்து வச்சுக்கப்பா அப்படின்னாங்கன்னா, ரொம்ப நன்றிக்கா தேங்க்யூ, வாங்கி என்ன பண்ணிக்கோங்க வச்சுக்கோங்க. சரி இல்லை, ஐயோ கொடுத்த உடனே எப்படி வாங்குறது, ஒரு மாதிரி இருக்கே எனக்கு அப்படின்னா, சரி ஒரு முறை வேணான்னு என்ன பண்ணுங்க சொல்லுங்க, ரெண்டாவது முறையும் தரடி கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கோங்க. உங்களுக்காக இறங்கி நான் என்ன பண்றேன், வர உங்களுக்கு முறை கொடுத்தாலே என்ன பண்ணிக்கணும், வாங்கிக்கணும். இல்லை உங்களுக்கு மனசு கேட்கல அதனால வேணாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரெண்டாவது முறை வற்புறுத்தினாங்கன்னா என்ன பண்ணிக்கோங்க, சரி வாங்கிக்கோங்க. இருக்கீங்களா? இவரோடு கூட நம்மளையும் என்ன பண்ணிக்கணும், சேர்த்துக்கணும். அதுதான் சத்தியமே. நம்ம லைஃப்ல என்ன பண்ணணும், அப்ளிகேஷன் பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அப்போ இதெல்லாம் புதன்கிழமை ஃபுல்லா நடக்குது, நேற்று நடக்குது ஃபுல்லாமே. யூதாஸ் காரியத்தை நினைக்கிறான், எல்லாம் நினைக்கிறாங்க. இவர் அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு பேசுறாரு. உடனே யூதாஸ் காரியத்துக்கு இதுல இருந்து அவனுக்கு ஒரு மைண்ட் ஆயிடுச்சு, வேற மாதிரி ஆயிடுச்சு. இவர் வேற மாதிரி என்ன பண்றாரு இருக்கிறாரு, இவர் மேசியாவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு படக்கு நெஞ்சு வெளியே கிளம்பி போயிட்டு நேராக பரிசெயர் எங்கிறான்னு பார்க்குறான். அவரை பூச்சி குத்தா என்ன பண்ணுவேன், என்ன தருவேன் அப்படின்னு கேட்டான். அவரை பூச்சி குத்துனா 30 வெள்ளி காசு என்ன பண்ணிடுறேன், ரைட்டு டன் விடு வேலை முடிஞ்சுன்னு நினச்சிக்க அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டான், வந்துட்டான். இதோட புதன்கிழமை ஸ்டோரி ஆகுது, முடியுது. மத்திய 26 எடுங்க. இருபத்தி 26 2ஆம் வசனம்.
2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்ப வியாழன் வெள்ளி, புதன்கிழமை மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். அப்பொழுது பிரதான ஆசிரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காயிபா எனப்பட்ட பிரதான ஆசிரியரிடமுடைய அரண்மனையில கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையில் அப்படி செய்ய ஆகாது என்றார்கள். இயேசு பெத்தானியாவில் குஷ்ரோகியா இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தி இருக்கும் போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் என்ன பண்ணால் ஊற்றினாள். அதே மாதிரி மார்க் எடுத்துக்கோங்க. மார்க் 14:12. மார்க் 14:12. நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதலாம் நாளிலே அவருடைய சீஷர்கள் நீ பஸ்காவி ஓகே இது வேண்டாம், இது வியாழக்கிழமை நடந்தது இல்லையா? சரி, நம்ம மத்திய 26 பார்க்கலாம் வாங்க ஒரு நிமிஷம். அப்படியே திருப்பிங்களா? ஓகே மார்க் 14 எடுங்க. மார்க் 14 2ஆம் வசனம் பாருங்க. ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையில் அப்படி செய்ய ஆகாது என்றார். அவர் பெத்தனியாவில் குஷ்ரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே போஜனம் வந்திருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் என்ன பண்ணாலாம் ஊற்றினாள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து இந்த தைலத்தை இப்படி வீணாய் எது இயேசு கிறிஸ்து கொடுக்கறதுக்கு என்னவா இருக்கா வீணா செலவழிக்கிறாங்களாம். இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரியத்துக்கு விற்று தரித்திற்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து என்ன பண்ணார்கள்? முறுமுறுத்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரப்படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை என்ன பண்ணியிருக்கிறாள்? செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யாமல் நானோ எப்போதும் உங்களிடத்தில் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம், நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டால் இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது 12 ஒருவனாகி யூதாஸ்காரியத்து என்பவன் அவரை பிரதான ஆசிரியருக்கு காட்டிக் கொடுக்கும்படி அவர்களிடத்திற்கு போனான். அவர்கள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுப்போம் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார்கள். அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு தகுந்த சமயம் பார்த்து கொண்டிருந்தான். லூக்கா 22 எடுங்க. ஒன்றில் இந்த பஸ்கா எனப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று. அப்பொழுது பிரதான ஆசிரியரும் வேதபாரகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டபடினால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்கள். அப்பொழுது 12 ஒருவனாகி யூதாஸ்காரியத்து என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அவன் பிரதான ஆசிரியத்திலும் சேனை தலைவரிடத்திலும் போய் அவரை காட்டிக் கொடுக்கும் வகையை குறித்து அவர்களோட ஆலோசனை பண்ணினான். அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். அதற்கு அவன் சம்மதித்து ஜனக்கூட்டம் இல்லாத வேளையிலே அவரை அவர்களுக்கு காட்டிக் கொடுக்கும்படி சமயம் தேடினான். ஓகேவா? சோ இதெல்லாமே புதன்கிழமை என்ன ஆயிடுச்சு நடந்தது. இப்ப திருப்பிக்கோங்க மத்தேயு 26. இப்ப நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில கழுது மேல போனாரு, திங்கக்கிழமை காலையில அத்திமரத்தை சபிச்சாரு, செவ்வாய்க்கிழமை காலையில அந்த அத்திமரம் ஆகி போச்சு, பட்டு போனதை பார்த்தார்கள். புதன்கிழமை காலையில
அந்த ஸ்திரீ வந்து என்ன பண்ணா, தைலத்தை எடுத்து அவருடைய சிரசின் மேல என்ன பண்ணினாள், ஊற்றினாள். அது சீஷர்களை முறுமுறுத்து என்ன பண்ணாங்க, சொன்னாங்க. அதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இவள் செய்தது எல்லாருக்கும் சுவிசேஷமா அறிவிக்கப்படும், இவள் செய்தது நினைக்கப்படும் சொல்லி அவர் சொல்றாரு. இதெல்லாம் சொன்ன உடனே யூதாஸ் கண்ணா வந்துச்சு, சுருன்னு அவருக்கு ஐயாவுக்கு ஏறிடுச்சு. நேரா வெளியே பட்டுன்னு என்ன பண்ணிட்டாரு, ஏஞ்சி போயிட்டாரு. பாதியில் நடக்கும்போது ஏஞ்சி போறவங்களாம் இந்த மாதிரி தான். ரெஸ்ட் ரூம் கூட போகக்கூடாதா, முதல்ல போயிட்டு வந்து என்ன பண்ணிக்கோங்க, உட்காந்துக்கோங்க. இல்லை முடியல காலுக்குன்னா அப்படின்னா எழுந்து என்ன பண்ணிக்கலாம், போய்க்கலாம். தண்ணி பாட்டில் தண்ணி வேணும்னா வாட்டர் கேன் எடுத்துட்டு வந்து பக்கத்தில் என்ன பண்ணிக்கோங்க, வச்சுக்கோங்க, குடிச்சுக்கோங்க. முடியறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடக்கூடாது, எஞ்சி படக்குன்னு வெளியிட போயிடக்கூடாது. சாத்தா எப்படி வேணாலும் என்ன பண்ணுவான், சாத்தா சைக்கிளில் வரான்றாங்க, அப்புறம் சாத்தா ஃபோனில் வரான்றாங்க. பைக்கில் போகும்போது ஃபோன் எடுக்காத, கூப்பிடுறது யமனா கூட இருக்கலாங்கிறாங்க. இப்படியே வச்சுட்டு ஒருத்தர் என்ன பண்ணுறான். இன்னைக்கு நான் பைக்கில் வந்துட்டு இருக்கும் பொழுது அந்த A2B கிட்ட லெஃப்ட் கட் பண்ணணும் இல்லையா, A2B லெஃப்ட் கட் பண்ணும்போது எனக்கு முன்னாடி கார் போயிட்டு இருந்துச்சு. அவன் அசுஷலாக போறானேன்ட்டு இந்த பக்கமும் A2Bலேருந்து ஒரு கார் வருது, இவரும் கார் வழியிறான். சரி இவன் கார்காரன் போறானேன்ட்டு நானும் என்ன பண்ணுறேன், வந்துட்டேன் பாருங்க. கார்காரன் டக்குன்னு நின்றுட்டான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நானும் கண்ட்ரோலாக போகிறதுனால நானும் கிட்ட போய் என்ன பண்ணிட்டேன், பாட்டிட்டேன். என்ன பிரச்சனைனா, ஒருத்தன் அந்த பக்கமாக பைக்கில் இப்படியே வச்சுன்னு ஓட்டின்னு போயிடுக்கிறான். எனக்கு வந்துச்சு, நேராக பக்கத்துலேயே போயிட்டு வெட்டி ஒரு விட்டுலாம் போகலாம். இந்த காதில் ஃபோன் பேசின்னு போகிறவங்கள பார்த்து, அது என்ன அப்படியே பேசின்னு ஓட்டுன்னு போகிறது, அவ்வளோ என்ன அவசரம் நான் கேட்குறேன். ஃபோன் வந்துச்சுன்னா நீங்கள் ஃபோன் அட்டன் பண்ணணுமா, என்ன பண்ணுங்க, ஓரமாக போய் நிப்பாட்டிட்டு ஃபோன் எடுத்து பேசிட்டு அப்புறம் வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுங்க, ஃபோன் எடுத்துகிட்டே அப்படியே ஒத்த கையிலே என்ன பண்ணுறது, ஃபோனை எடுக்கிறது, அப்படியே காதில் வச்சுட்டு இப்படியே என்ன பண்ண போகிறது. நானாக இருந்தேன்னு வச்சுக்கோ பக்கத்தில் எட்டி ஒரே உதவிட்டு அப்படியே ஃபோனோடு சேர்ந்து உழுந்துருன்னு. திரும்ப அவன் அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, லைஃப்ல வைக்கக்கூடாது. அவனால எத்தனை பேர் என்ன ஆகுறாங்க, டிஸ்டர்ப் ஆகுறாங்க போற வரவங்க எல்லாம். அதனால வண்டி ஓட்டும் போது ஃபோன் வந்தா ஃபோன் என்ன பண்ணாதீங்க. ஏன்னா கூப்பிடுறது யாரா இருக்கலாம், யாராவனா இருக்கலாம். ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் என்ன பண்ணாது. நேற்று இந்த மாதிரி தான் ஃபோன் பேசின்னு போனா ஒன்றும் ஆகலை, இன்னைக்கும் அதே மாதிரி நினச்சி தான் ஃபோன் பேசினேன், ஆனால் இப்படி. ஆமாம். ஸோ ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் என்ன பண்ணாது. இதெல்லாம் எச்சரிப்பின் செய்திகள். அப்பக்கப்போ இடையில வந்து இது என்ன பண்ணிக்கணும், கேட்டுக்கணும். சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாய் செய்யப்படும். அந்த டைம்ல விசுவாசத்தை பயன்படுத்தி கொண்டு கர்த்தர் எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டார், நான் ஃபோன் எடுத்துட்டு பேசினாலும் என்னை பாதுகாக்க எப்படி இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார். அந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது. ஆமா, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக இல்லையா. அதனால நம்ம ஞானமா என்ன பண்ணிக்கணும், நடந்து கொள்ளணும் பாருங்க. அதை ஏன் சொல்றேன், பாதியில் ஏதாவது ஃபோன் வந்தா இல்லை ஏதாவது கூப்பிட்டா, யாரோ அங்கேருந்து கூப்பிட்டாங்க இப்படி இருந்து கூப்பிட்டாங்க அப்படின்னா எழுந்து நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, போயிடாதீங்க. அவருடைய சமூகத்தில் முழுமையாக அமர்ந்து முழுமையான சத்தியத்தை உணர்ந்து அதை ருசி கண்டவர்களாய் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி பொங்க இருக்கிறவர்களுடைய வாழ்க்கை வேற லெவல்ல இருக்கும், வாழும். ஸோ இந்த யூதாஸ் காரியத்தை இடையில எழுந்து என்ன பண்ணிட்டான், போயிட்டு நேராக பரிசு இருப்பாரா, அவரை புச்சு குத்துறேன் சார், நானும் பொறுத்து பார்த்தேன், இவர் திருந்துற மாதிரி இல்லை, இவர் பாட்டுக்கு வேற லைன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு 30 வெள்ளி காசுக்கு ஓகே பண்ணி முடிக்கிறாரு. இப்போ ஐயா சமயம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, பார்த்துட்டு இருக்கிறாரு. இதோட புதன்கிழமை சாயங்காலம் முடியுது. எல்லாரும் அவரவர்கள் தங்கள் தங்கள் படுக்கைக்கு என்ன பண்ணார்கள், போய்விட்டார்கள். இப்போ மத்திய 26 17 வசனம். வியாழக்கிழமை காலையில் புளிப்பில்லா அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். காலையில வியாழக்கிழமை காலையிலே வந்து என்ன பண்றாங்க, என்ன கேட்குறாங்க, டின்னருக்கு என்ன பண்றது. ஏங்க நம்மெல்லாம் காலைல சாப்பிட்றதுக்கு என்ன பண்றதுதான் என்ன பண்ணுவோம், யோசிப்போம் காலையிலே இப்போ என்ன சாப்பிடலான்னு. ஆனா சீஷர்கள் என்ன கேட்குறாங்க, நைட்டுக்கு என்ன. அப்போ காலைக்கு என்ன சாப்பிட்றது, மதியத்துக்கு என்ன சாப்பிட்றதுன்னு எப்போ பிளான் பண்ணியிருப்பாங்க.
முந்தின நாள் நைட்டே என்ன பண்ணியிருப்பாங்க, படுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் பிளான் பண்ணியிருப்பாங்க. நாளைக்கு காலையில் என்ன சாப்பிட்ணும், நாளைக்கு நைட்டு பொழுது விடிஞ்ச காலையில் நீங்கள் நேற்று நைட்டு என்ன யோசிச்சிங்களோ அதை சமைச்சு வச்சுட்டு நைட்டுக்கு வந்து என்ன சமைக்கிறது காலையில் என்ன பண்ணிடுறீங்க, முடிவு பண்ணிட்டாங்க. காலையில் வந்து நைட்டுக்கு பஸ்கா பண்டிகை ஆசரிக்கணுமே, என்ன பண்ணலாம், எங்கே எடுக்கலாம், என்ன செய்யலாம். ஸோ அன்னைக்கு ஃபுல் பிளானும் அங்கே காலையில் என்ன பண்ணிடுறாங்க, முடிச்சிடுறாங்க. அங்கே பாருங்க, அதற்கு அவர், நீங்கள் நகரத்திலே நான் இடத்திற்கு போய் என் வேலை சமீபமாக இருக்கிறது, உன் வீட்டிலே என் சீஷரோடு கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றார். இயேசு கற்பித்தபடி சீஷர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். இது சிம்பிளா சொல்லப்பட்டிருக்கு. மார்க் 14:12 எடுங்க. பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பன் சாப்பிடுகிற முதலாம் நாளிலே அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நீர் பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, நீங்கள் நகரத்திற்குள்ளே போங்கள், அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு, அவன் பின்னே. இங்க தண்ணீர் குடம் யார் சுமக்கிறது? பெண்கள் இல்லை, மனுஷன், ஆண்கள். சாரால் ஆபிரகாமை ஆண்டவன் என்று என்ன பண்ணியிருக்கிறாரா, கூப்பிட்டால். அதனால் இப்ப இருக்கிற பெண்கள் எல்லாம் தன்னுடைய கணவரை என்னன்னு கூப்பிட வேண்டும், ஆண்டவன் என்று என்ன பண்ண வேண்டும், கூப்பிட வேண்டும். அப்போ இவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு, ஒரு இப்படி சொல்லும் போது ஒரு அம்மா என்ன சொல்லிச்சான், அந்நாளெல்லாம் ஆண்டவன்லாம் என்ன பண்ண முடியாதையா, கூப்பிட முடியாது. அவர் பாட்டுக்கு சேர்ல உட்காந்துப்பாரு, ஏய் வா இன்னைக்கு இது செய், அதை பண்ணு, இப்படி பண்ணு. 1008 ரூல்ஸ் என்ன பண்ணினுக்கிறாரு, போட்டுனுக்கிறாரு. அவரு போய் ஆண்டவர். நாம ஏன் அவரை ஆண்டவர்னு சொல்றோம் சொல்லுங்க? இயேசு கிறிஸ்துவை ஏன் ஆண்டவர்னு சொல்றோம்? அவர் நம்மை பாதுகாக்கிறார். 2வது, உனக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 3வது, நீ வந்து எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதீர்கள். எல்லாம் நான் ப்ரொவைட் பண்றேன், உனக்கு சாப்பாடு நான் போடுறேன், உனக்கு தண்ணி நான் கொடுக்குறேன், உனக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன், ஆண்டவரே. அதனால தான் அவர் என்னன்னு கூப்பிடுறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றாரு, பாதுகாக்கிறாரு. நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. நீ புசிப்பதற்கும் குடிப்பதற்கும் என்ன பண்ணாத, கவலைப்படாத, தேவைகளை நான் என்ன பண்றேன், சந்திக்கிறேன். அப்போ புருஷனை பார்த்து, அதாவது மனைவி என்னன்னு கூப்பிடணும், ஆண்டவன் கூப்பிடணும்னா அப்ப நான் எப்படி நடந்துக்கணும், முதல்ல அவங்கள நான் பாதுகாக்கிறவனா இருக்கணும். எல்லாரும் முன்னாடியும் போட்டு மூக்கு உடைச்சிடக்கூடாது. அவன் அப்படிதான் எல்லாருக்கு முன்னாடியும் வந்து அவன் அப்படிதான், அவளுக்கு ஒன்றும் தெரியாது, பேச தெரியாது. எல்லாருக்கும் முன்னாடி என்ன பண்றது, சொல்லி விட்டுறது, நோஸ் கட் பண்ணி விட்டுறது, இப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் முன்பாக எப்பவுமே தன் மனைவியை தான் என்ன பண்ண வேண்டும், பாதுகாக்க வேண்டும். 2வது, அவங்கள பார்த்து சொல்லணும், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற, உனக்கு தேவையானதே நான் வாங்கி போடுகிறேன், சாப்பாட்டுக்கு வாங்கி போடுறேன், குடிக்கிறதுக்கு வாங்கி போடுறேன், தண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்றேன், உனக்கு தேவைகளை நான் என்ன பண்றேன், சந்திக்கிறேன். நீ பயப்படாத, கலங்காத, திகையாதே. இப்படின்னு இருந்தா நீங்க எதிர்பார்க்காமலே மனைவிகள் என்ன ஆண்டவனே என்ன பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க. எங்க கடைக்கு போப்பா, கடைக்கு போப்பா, கடைக்கு போப்பான்னா ஆமாப்பா. ஹலோ, ஏன் லைன் மாறி போச்சு? கரெக்டா பாயிண்ட் போட்டுட்டு. ஒரு மனுஷன் என்ன பண்றானா, தண்ணீர் கூட சுமந்து என்ன பண்ணுகிறான், வரான். அங்க சொல்றாரு, ஒரு மனுஷன் அங்க தண்ணீர் கூட சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு என்ன பண்ணுவான், எதிர்படுவான். அவன் பின்னே என்ன பண்ணுங்கள், போங்கள். அவன் எந்த வீட்டிற்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானி நீங்கள் நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டறையை உங்களுக்கு காண்பிப்பேன். ஏதோ சின்னது போதும் இந்த அறை அப்படின்லாம் சொல்ல, அங்க விஸ்தாரமான ஒரு பெரிய அறை என்ன பண்ணுவாரு, காண்பிப்பாரு. அங்கே நமக்காக என்ன பண்ணுங்கள், ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அப்படியே
அவருடைய சீஷர் புறப்பட்டு நகரத்தில் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியை கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் இந்த டெக்கரேஷன் தான். நைட்டு டின்னருக்கு எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்க. டெக்கரேஷன் நைட்டு டின்னர் ஒன்று ஞாபகம். சண்டே, ஈஸ்டர் சண்டே காலையில் நமக்கு 6 to 8 ஆயிடுது சர்வீஸ். 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி முடியும். அந்த சர்வீஸ் முடிஞ்சது. அன்றைக்கி ஈவினிங் சர்வீஸ் வந்து பாட்லக் சர்வீஸ் இருக்குது. எல்லாரும் சமைச்சு என்ன பண்ணிட்டு வாங்க, எடுத்துகிட்டு வாங்க. அதில் ஒருத்தர் நீங்கள் யாராவது முடிவு பண்ணுறது, நீங்கள் வந்து உங்களுக்கு குடும்பத்துக்கு மாத்திரம் இல்லாமல் ஒரு சில பேருக்கும் சேர்த்து என்ன பண்ணிட்டு வாங்க, எக்ஸ்ட்ராவே எடுத்துட்டு வாங்க. ஓகே, நல்லா ஸ்பெஷலாக செஞ்சு என்ன பண்ணிட்டு வாங்க, எடுத்துட்டு வாங்க. அதாவது நீங்கள் சப்போஸ் கேசரி ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் மல்டிபிள் கேசரி வேணாம், அது உங்களுக்குள்ளே பேசிக்கோங்க. இல்லைன்னா நீங்களும் கேசரி செஞ்சுட்டு அவங்களும் கேசரி செஞ்சுட்டு எக்ஸஸ் என்ன பண்ணிடக்கூடாது, ஆகிடக்கூடாது. அப்புறம் 2 பேரும் நீங்கள் கேசரி செய்கிறீங்கன்னு முடிவு பண்ணிங்கன்னா 2 பேரும் பேசிக்கோங்க. கேசரி செய்யலாமா, இல்லை ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது செய்யலாமா அப்படிங்கிறது நீங்கள் பேசி முடிவு பண்ணிக்கோங்க. அன்றைக்கி ஈவினிங் பாட்லக் சர்வீஸ் இருக்குது. அதனால் ஈவினிங் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்ம எல்லோரும் என்ன பண்ணலாம், ஒன்றாக பந்தியை அனுசரிக்கலாம், கூட்டமாக சந்தோஷமாக. அல்லேலூயா. ஸோ இங்கே வந்து ஆயத்தம் பண்ணப்படுது சாயங்காலமாக 14-17. சாயங்காலமான போது அவர் 12 கூட அவ்விடத்திற்கு வந்தார். அவர்கள் பந்தி அமர்ந்து போஜனம் பண்ணுகையில் இயேசு அவர்களை நோக்கி, இப்போ இதான் இந்த டைம், இந்த வியாழக்கிழமை இந்த நைட்டு இந்த நேரத்தில் அவர்கள் பந்தி அமர்ந்து போஜனம் பண்ணுகையில் இயேசு அவர்களை நோக்கி, என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் துக்கமடைந்து நானோ நானோ என்று ஒவ்வொருவரும் அவரிடத்தில் கேட்க தொடங்கினார்கள். அவர் பிரயுத்தரமாக, என்னுடனே கூட தாளத்தில் கையிடுகிறவனாகிய 12 ஒருவனே அவன் என்று சொல்லி, மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தால் ஆனால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் எல்லாரும் அதிலே பானம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது, என்னுடைய அப்படின்னு சொல்லி அந்த பிரெட்டையும் அந்த கம்முனியும் என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. இதே தான் யாத்ராகமம் பைபிள் சொல்லி என்ன பண்ணிட்டு வரோம், பார்த்துட்டு வரோம். ஆட்டுக்குட்டியை அடித்து அதனுடைய ரத்தத்தை என்ன பண்ணுங்க, உங்க மேல பூசிக்கோங்க. அந்த கறியை ஒன்று கூட மிச்சம் வைக்காம நீங்களே என்ன பண்ணுங்க, சாப்பிடுங்க, எல்லாத்தையும் காலி பண்ணிடுங்க. காலையில் மிச்சம் மீதி எதுவும் என்ன பண்ணக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே நெருப்பில் போட்டு என்ன ஆயிடுங்க, சுட்டெரிச்சிருங்கன்னு சொல்றாரு. அதே மாதிரி தான் இங்கே நடக்குது. இது என்னுடைய புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக இருக்கிறது. நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சைப்பழ ரசத்தை இனி நான் பானம் பண்ண போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஸோ அவர் தேவனுடைய ராஜ்யம் நிலைநாட்டுற வரைக்கும் நான் இதில் என்ன பண்ண மாட்டேன், பானம் பண்ண மாட்டேன் அப்படின்னு என்ன பண்றாரு, உறுதியாக இருக்கிறார். தன்னுடைய விஷயத்தில் எப்படி இருக்கிறாரு, உறுதியாக இருக்கிறாரு. அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். ஏற்கனவே பாதி இடரல் என்ன பண்ணிட்டாங்க, அடைஞ்சிட்டானுங்க. இந்த நேரத்தில் கொஞ்சம் நெஞ்சு கூட இல்லை, எல்லாம் முழுசா என்ன பண்ணிடுவாங்க, அடைஞ்சிடுவாங்க. ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலியாவுக்கு போவேன். அதற்கு பேதுரு, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த ராத்திரியிலே சேவல் 2 தரம் கூவதற்கு முன்னே நீ 3 தரம் என்னை மறுதலைப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு அப்படியே தடவை கொடுக்கிறார். வாப்பா ராசா, உன்னதான் தேடிக்கிட்டு இருந்த, முதல்ல மறுதளிக்க போறது நீதான்ப்பா. 2 முறை சேவல் கூவுறதா சாட்சி. அது 2 முறை கூவுறதுக்கு முன்னாடி நீ எத்தனை முறை, 3 முறை நீ யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிடுவோப்பா அப்படின்ட்டாரு. அதற்கு அவன், நான் உம்மோட மறிக்க வேண்டியதா இருந்தாலும், ஏன்பா எக்ஸ்ட்ரா
உனக்கு வராததெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அதற்கு அவன், நான் உம்மோடவே மறிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாய் என்ன பண்ணானா சொன்னான். அப்படியா ராசா? எல்லாரும் அப்படியே என்ன பண்ணார்கள்? ஆமா சாமி, ஆமா எல்லாரும். பின்பு கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, நான் ஜெபம் பண்ணும் அளவும் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடு கூட்டிக் கொண்டு போய் திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும், ஏன்னா விடிஞ்சா இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளை ஜெயில பிடிச்சுன்னு போறாங்க, நாளைக்கு நம்மளை க்ளோஸ் பண்ண போறாங்க, நாளைக்கு நம்ம சாக போறோம். ஆனா நோய்வாய்ப்பட்டு வியாதிப்பட்டு இருந்தாக்கா இந்த வழி நம்மளால தாங்க முடியலடா, போய் என்ன பண்ணிடலாம், சேர்ந்துடலாம் அப்படின்னு ஓகே இருந்துக்கலாம். இவர் நல்ல திடகாத்தமான உடல், 33 வயசு தான் ஆகுது, என்னோட சின்ன பையன். ஏன் இரு போட்ட இன்னும் போட்டா தப்பா சொல்லிடுவாங்கன்னா பையன் 33 வயசுல என்ன பண்றாரு அவர்? இருக்க போறாருன்னா அவருடைய உடல் எவ்வளவு திடகாத்தமான உடலா இருக்கோ, தான் சாக போறதை நினைச்சு அவர் ரொம்ப என்ன பண்றாரு, துக்கப்படுறாரு, வியாழப்படுறாரு. அவரும் மனிதன் தானே, அவளும் பெண் தானே, அவளுக்கும் பகிர்ப்பு ஞானம் அதெல்லாம் இருக்கு, அச்சம் மனம்லாம் இருக்கு. அந்த மாதிரி அவரும் மனிதன் தானே, அவரும் என்ன பண்றாரு, திகில் அடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து அந்த வேலை, எந்த வேலை, அந்த சிலுவை தம்மை விட்டு நீங்கி போக கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, அப்பா பிதாவே எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்றார். ஏன் இப்படிப்பட்ட பிரேயர் பண்றார் இங்க அப்படின்னா, முழுவதுமாய் நம்மை போலவே என்ன பண்ணிட்டாரு, அங்க மாறிட்டதுனால மரணத்தை குறித்து அவ்வளவு பெரிய ஒரு திகில். கிளம்பும் போது வீரப்பா கிளம்பி வந்துட்டோம், லபக்கு 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 என்ன பண்ணுது, இந்த மலையில ஏறுறவங்க பாருங்க, விடுவிடுன்னு ஏறி என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. மரத்துல ஏறவங்களும் ஏறுமே, இப்ப இறங்க என்ன பண்ணாது தெரியாது, எப்படியே ஏறிட்டா இப்ப இறங்குறதுக்கு முடியலங்கிற மாதிரி. ஐயோ அவர் பாட்டுக்கு நம்மளை அமுச்சு விட்டாரு, நம்ம பாட்டுக்கு கிளம்புறேன்ட்டு வீராப்பா என்ன பண்ணிட்டேன் வந்துட்டேன். டைம் நெருங்க உள்ள பக்குன்னு என்ன பண்ணுது, அடிக்குது. இந்த வேலை என்னை விட்டு நீங்க கூடமானால் நீங்க கூடட்டும். அப்ப கூட அவர் நம்முடைய ரூபத்தில், நம்முடைய காரியங்களில், நம்முடைய வழிகளிலே, நம்முடைய மரண வேதனைகளில் அவர் இருக்கும் பொழுது கூட அவர் அப்பாவை கண்டார் என்பதா இங்க சத்தியமே. அல்லேலூயா. அப்ப கூட என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்திற்கு என்ன நான் என்ன பண்றேன், ஒப்பு கொடுக்கிறேன். அந்த முழுமையை அவர்கிட்ட வந்தது பாருங்க, அதுதான் நம்ம பார்த்து கத்துக்கணும். அங்க வராரு பாருங்க, அங்க பார்க்கலாம். சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து அந்த வேலை 36, அப்பா பிதாவே எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்றார். பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு, ஆமா கூட்டின்னு போனவங்கள நல்ல ஜப வீராங்கனை, பேதுரு, யோவான், யாக்கோபு 12 பேரை கூட்டு போயிட்டாரு. ஒருத்தனை காணோம், அவன் எப்பவே எங்க போயிட்டான், அவன் பாதியில ஏஞ்சி போயிட்டான். அவன் போனவன் தான் திரும்ப தெரியும் அவருக்கு அப்பா வருவான்னு. இப்ப இருக்கிறது எத்தனை பேர் தான், 11 பேர். இந்த லூக்கா சுவிசேஷத்துல கரெக்டா சொல்லுவாரு, அவன் வந்து அப்பத்துல இப்படி கை எடுப்பான் பாரு, இதோ கை வைக்கிறான் பாரு, இவன் தான் என்ன காட்டி கொடுக்க போறான்ட்டு பச்சையாவே என்ன பண்ணிடுவாரு சொல்லுவாரு. அப்ப கூட இந்த கூட இருக்க சீஷருங்க அவனை பிடிச்சி நிக்க வைக்க வேண்டாம், யாரோ ஒருத்தர் சொல்றாரு போலன்னு நினைச்சு என்ன பண்றாங்க, விட்டுறாங்க. அவன் பசக்குன்னு எடுத்துக்கிட்டு டபக்குன்னு வெளியே என்ன பண்ணிட்டான், விருட்டும் போயிட்டான். இவங்களாம் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஏதோ சொல்லியிருப்பாரு போல அது குசு குசுன்னு, அதனால ஏதோ வாங்க என்ன பண்ணியிருக்கிறான், போயிருக்கான் போல இருக்குன்னு எல்லாரும் சீஷன் என்ன பண்ணிக்கிட்டாங்க, நினைச்சுக்கிட்டாங்க. சரி வாங்க 11 பேர் இருக்கிறீங்க போவோம்னா, இந்த ஒருத்தன் போனா நீ வெயிட் பண்ணலாம், அவன் வரமாட்டான் சார், நம்ம போகலாம் கிளம்பலாம் வாங்க அப்படின்னு 11 பேரை கூட்டிட்டு என்ன பண்றாரு, போறாரு. ஒலிவு மலைக்கு போறாரு. அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு என்ன பண்றாரு, போறாரு. அந்த ஒலிவு மலைக்கு போயிட்டு அங்கிருந்து ஸ்தோத்திர பாட்டை பாடிக்கொண்டு 3 பேரை மட்டும் என்ன பண்றாரு, கூட்டிட்டு போறாரு கெத்செமனே தோட்டத்துக்கு. ஒலிவு மலையில 11 பேர் இருக்கிறாங்க. 11 பேர்ல இருந்து 3 பேர் என்ன பண்ணிருப்பாரு, கூட்டிட்டு தனியா கூட்டு போறாரு. ஜப வீராங்கமனை ஜெபிங்கப்பா, எனக்காக என்ன பண்ணுங்க, நான் உங்களை விட்டு கொஞ்சம் தள்ளி என்ன பண்றேன் போகிறேன்ட்டு அங்க கொஞ்சம் தள்ளிட்டு போய் ப்ரேயர் பண்ணிட்டு திரும்ப வரதுக்குள்ள கொரட்டு விட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, தூங்கிட்டு இருக்கிறாங்க.
இப்படி பட்டங்களை வச்சுக்கிட்டு என்னால் சாகவும் முடியல, இவங்களோட கூட இருக்கவும் முடியல அப்படிங்கிற ஃபீலிங்ஸ் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு அங்கே பாருங்க. பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே நித்திரை பண்ணுகிறாயா? ஒரு 1 hour எனக்காக விழித்திருக்க கூடாதா? அவ்வளோ தூக்க வேண்டி இருக்குன்ற மாதிரி. 38 நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து என்ன பண்ணுங்கள்? ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் போய் அந்த வார்த்தைகளையே சொல்லி என்ன பண்றாரா? ஆகையிலும் மறுபடியும், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுத்தோம், இல்லை என்றால் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக்கப்படுவது. அவர் 40 அவர் திரும்ப வந்து 2வது டைம் அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவருடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தபடியால் கண்ணு கூட அவங்களால என்ன பண்ண முடியல, திறக்க முடியல. அந்த அளவுக்கு தூக்கம் ஐயா அவங்களுக்கு இஷ்டன்னு போகுது. அங்க தாங்கள் மறுமொழியாக அவருக்கு சொல்வது என்னதென்று அவங்களுக்கு என்ன பேசுறதே தெரியல, அந்த அளவுக்கு தூக்கம் போயினுக்குது. இவர் பாவம் சாக போறாரு, இவங்க என்ன பண்ணுகிறாங்க? தூங்கினுக்கிறாங்க. என்ன பேசணும் கூட தெரியாம சரி தூங்குங்கன்ட்டு இவர் மறுபடியும் என்ன பண்ணிட்டாரு? போயிட்டார். அப்புறம் 3ஆம் தரம் வந்து சரி தூங்குங்க எழுப்பிட்டாரு. எழுப்பிட்டு மறுபடியும் என்ன சொல்றாரு? தூங்க சொல்றாங்க. இவங்க ஓகே ரொம்ப நன்றி ஆண்டவரின் பெட்ஷீட் இழுத்து போனாங்க பாரு. அப்புறம் சென்டிகளா பிடிக்க வந்துட்டாங்கடா வாங்கடா அப்படிங்கிறாரு. அங்க பாருங்களேன். அவர் 3ஆம் தரம் வந்து இனி நித்திரை பண்ணி என்ன பண்ணுங்கள், இளைப்பாருங்கள் அப்படின்னா உடனே பெட்ஷீட் இழுத்து என்ன பண்றாங்க? க்ளோஸ் பண்றாங்க. உடனே அவரு போதும் வேலை வந்தது, இதோ மனுஷகுமாரன் பாவியுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார், வாங்கடான்ட்டு. என்னடா தூங்கி நிற்கிறீங்கன்ட்டு எல்லாம் தீ வந்த பட்டி எல்லாம் கும்பலா கிளம்பி என்ன பண்ணிட்டாங்க? வந்துட்டாங்க. என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். உடனே அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகி யூதாஸ் வந்தான். அவனோடு கூட பிரதான ஆசாரியர் வேதபாரகரும் 30 அனுப்பின திரளான ஜனக்கூட்டங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். அவரை காட்டி கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வனோ அவன்தான், அவனை பிடித்து பத்திரமாய் கொண்டு போங்கள். ஏன்னா எனக்கு நாள் மறைஞ்சு போயிடுவார். தேவாலயத்தில் மறைஞ்சு போயிட்டாரு, கடந்து போய்விட்டார். மலையில் என்ன பண்ணிவிட்டார்? கடந்து போய்விட்டார். அந்த மாதிரி உங்களையும் கடந்து என்ன பண்ணி விடுவார். அதனால பத்திரமாய் கொண்டு போங்கள் என்று அவர்களுக்கு குறிப்பு என்ன பண்ணியிருந்தானா? ஆமா, இன்ஸ் கொடுத்திருந்தாராம் முன்னாடியே. அவன் வந்தவுடனே அவர் அண்டையில் சேர்ந்து ரபி ரபி என்று சொல்லி அவரை முத்தம் செய்தார். அப்பொழுது அவர்கள் அவர் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். அப்பொழுது கூட நின்றவர்கள் ஒருவன் கத்தியை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதார என்ன பண்ணினானா? வெட்டினான. இப்படி 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 பட்டயத்தை இப்படி எடுத்து விருட்டுன்னு விட்டான் பாருங்க. அப்படியே தேய்ச்சி என்ன பண்ணிருச்சு? இப்படி பட்டயத்தை எடுத்து இப்படி வெட்டின உடனே காது என்ன ஆயிடுச்சு? அவன் தலையை வெட்டிலான்னு பார்த்தா கொஞ்சம் மிஸ் ஆகி ஆகி போச்சு, காது வெட்டி ஆகி போச்சு. எங்க இருக்கு அது? 45 46 47 படிச்சாச்சு. 48 இயேசு அவர்களை நோக்கி கல்லனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேனே, அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையா? எங்கடா போனீர்கள் லகுட பாண்டிகளா அப்படிங்கிற. ஆனாலும் வேத வாக்கியங்கள் நிறைவேண்டியதாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு என்ன பண்ணார்களாம்? ஓடி போனார்கள். ஏன் ஓடி போனாங்க? இது அப்படியே வைங்க. லூக்கா 22 எடுங்க. இதெல்லாம் வியாழக்கிழமை நைட்டு நடக்கிற சம்பவங்கிறதுனால இன்னைக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், சொல்லிட்டு இருக்கிறேன். நாளைக்கெல்லாம் இதை குறித்து என்னால் விலாவாரியா என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. நாளைக்கு வேற ஒரு காரியங்களை குறித்து நான் என்ன பண்ண போகிறேன், பேச போகிறேன். லூக்கா 22 48 பாருங்க. இயேசு அவனை நோக்கி யூதாசே, முத்தத்தினாலேயோ மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் என்றார். இருக்கா? அவரை சூழ நின்றவர்கள் நடக்க போகிறதை கண்டு ஆண்டவரை பட்டயத்தினால் வெட்டுவோமா என்றார்கள். அந்தபடி அவர்கள் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதார என்ன பண்ணினான்? வெட்டினான். கரெக்டா? வலது காதார வெட்டினானா? கரெக்டு தான். ஏன்னா இப்படி இருந்து வெட்டும் போது அவனுக்கு ஃபர்ஸ்ட் இந்த காது தான் என்ன பண்ணும், போகும் பாருங்க. அப்பொழுது இயேசு இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை என்ன பண்ணாராம்?
சொஸ்தப்படுத்தினார். பின்பு இயேசு தமக்கு விரோதமாய் வந்த பிரதான ஆசிரியர்களையும் தேவாலயத்து சேனைத்தலைவர்களையும் மூப்பர்களை நோக்கி, ஒரு கல்லனை பிடிக்க புறப்பட்டு வருகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்து புறப்பட்டு வந்தீர்களே, நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களோடு கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை. இதுவே உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமாய் இருக்கிறது என்றார். அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். ஓகே, இதுல இங்க இந்த ஸ்டோரியோட நம்ம நிப்பாட்டலாம். என்ன அப்படின்னா, இந்த சீஷன் அந்த காதை என்ன பண்ணிட்டான், விட்டுட்டான் இல்லையா? உடனே அவர் அந்த காதை என்ன பண்ணார், திரும்ப எடுத்து ஒட்ட வச்சு சொஸ்தப்படுத்தினாரு. இதனால இந்த கூடகிற சீஷனுக்கு சுத்தமா என்ன ஆயிப்போச்சு, விசுவாசம் இல்லை. என்னன்னா அவர் கடைசி நேரத்திலாவது போடுவார், பாயிண்ட் ஓட்டும், அண்ணன் பேசுவார்னு பேசிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் அவர் என்ன பண்ணவே இல்லை, பேசவே இல்லையே. இவங்களை நம்பி 30,000 ரூபாய் கொடுத்துருக்கோம் மேடம். நாம ஆளுக்கு 30,000 ரூபாய் கொடுத்து 3 பேர் என்ன பண்ணிட்டு கூப்பிட்டு வந்துக்கிறான். எதுக்கு? பஞ்சாயத்துல பேசுறதுக்கு. இவங்க கட்சி வச்சு மூணவங்க தான் வாயே என்ன பண்ணல. தீர்ப்பு சாதகமா அவங்க பக்கம் போய் நிக்குது. ஏதாவது பேசுங்கயா. அந்த மாதிரி கடைசி வரைக்கும் இவங்க என்ன பண்ணானுங்க, கடைசியில எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிடுவார். கடைசியில எல்லாத்தையும் என்ன பண்றாரு, சரி பண்றாரு. ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருக்கு. கடைசியில எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாரு, சரி பண்ணிடுவாரு. நம்ம தான் ஆட்சியை என்ன பண்ண போறோம், பிடிக்க போகிறோம் அப்படின்னு நினைச்சு கடைசி வரையும் பார்த்தாங்க. கடைசி பிடிக்கவே வந்துட்டாங்க. இந்த நேரத்துல கூட அவன் காதை எத்தி என்ன பண்ணுகிறாரு, ஒட்ட வச்சுக்கிறாரு. யாரா இவரு? அப்ப விட்டு ஓடினவங்க தான். திரும்பி பார்த்தா ஒரு பைத்தியம், ஒருத்தம் கூட காணமே. என் சங்கத்து ஏரியாவை அழிச்சது யாரா, கை வைங்கடான்ட்டு போய் நிப்பாம பாருங்க. தைரியமா போய் நீ கேளுத்தல, நீ கேளுது. இவன் கேட்டு பார்த்துட்டாக்கா பின்னாடி ஒரு பையனும் என்னடா நம்மளை மாட்டி விட்டு ஒருத்தனையும் காணுங்கிற சூழ்நிலை அங்க என்ன ஆயிடுச்சு, இயேசு கிறிஸ்துக்கு உண்டாச்சு. பின்னாடி திரும்பி பார்த்தா ஒருத்தம் கூட காணோம். எல்லா இடத்துல என்ன பண்ணிட்டானுங்க, ஓட்டானுங்க. துண்டா காணும்னு அப்படிதான் ஒருத்தன் ஓடனான். அப்படியே மத்திய எடுத்துக்கோங்க. மார்க் எடுங்களேன். மார்க்ல எங்க விட்டுட்டோம், அங்க பாருங்க. 50ஆம் வசனம், 14:50. அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு என்ன பண்ணார்களாம், ஓடி போனார்கள். ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன்மேல் போர்த்து கொண்டு அவர் பின்னே என்ன போனான். அப்பாடா இவனாவது ஒருத்தன் கூட வரான்டா அப்படின்னு பார்த்தா அவனை என்ன பண்ணிட்டார்களாம், பிடித்தார்களாம். அவன் தன் துப்பட்டியை போட்டு விட்டு துண்டக்காலம் துணியை காணும் என்று அவர்கள் விட்டு என்ன பண்ணிட்டான், ஓடி போனான். ஒருத்தன் வந்தா சால்வை போத்திக்கினா அவனை பிடிச்சதுனால என்னடா உன் சால்வையே வேணா ஒண்ணு வேணான்ட்டு எப்படி ஓடுறான், அம்மனமா ஓடிட்டு இருக்கிறான். அங்க பாருங்க, நிர்வாணமா என்ன பண்ணானா, அவங்களை விட்டு ஓடி போனான். இயேசு பார்த்து சிரிக்கிறதா அழுகுறதா? அம்மனமா ஒன்ன கூட பரவாயில்ல, இவர் பக்கத்துல என்ன பண்ணக்கூடாது, நிக்க கூடாது. இயேசுவை அவர்கள் பிரதான ஆசிரியத்தில் கொண்டு போனார்கள். அங்கே ஆசாரியர், மூப்பர், வேதபாரகர் எல்லாரும் கூடி வந்திருந்தார்கள். பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் வந்து சேவரோடு கூட உட்கார்ந்து நெருப்பண்டியிலே குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். யாரு? பேதுரு. ஓடி போய் மரத்துக்கு ஓரத்துல ஒளிஞ்சின்னு என்ன பண்றாரு, பாக்குறாரு என்னதான் பண்றாங்கன்னு பார்க்கலான்னு. அநேகர் அவருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லியும் அந்த சாட்சிகள் ஒவ்வவில்லை. அப்பொழுது சிலர் எழுந்து, கை வேலையாக இந்த தேவாலயத்தை நான் இடித்து போடுவேன், கை வேலை இல்லாத வேறொன்றை 3 நாளைக்குள்ளே கட்டுவேன் என்று இவன் சொன்னதை நாங்கள் கேட்டோம் என்று அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொன்னார்கள். அப்படி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வாமற் போயிற்று. அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்து நடுவே நின்று இயேசுவை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா என்று கேட்டான். அவரோ ஒரு உத்தரவும் சொல்லாமல் பேசாதிருந்தார். மறுபடியும் பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நான் அவர்தான். மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பரிசத்தில் விற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றார். பிரதான ஆசாரியன் இதை கேட்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியது என்ன? தேவதூஷணத்தை கேட்டீர்களே, உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்றான். அதற்கு அவர்கள் எல்லாரும், இவன் மரணத்துக்கு பாத்திரவானாய் இருக்கிறான் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்பொழுது சிலர் அவர் மேல் துப்பவும் அவருடைய முகத்தை மூடவும் அவரை குட்டவும் ஞானதிர்ஷ்டினாலே பார்த்து சொல் என்று சொல்லவும் தொடங்கினார்கள். வேலைக்காரரும் அவரை கன்னத்தில்
அறைந்தார்கள். அத்தருணத்திலே பேதுரு கீழே அரமனை முற்றில் இருக்கையில் ஆசாரனுடைய வேலைக்காரர்கள் ஒருத்தி வந்து குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற பேதுருவை கண்டு அவனை உற்று பார்த்து, ஏய், நீயும் அவரோடு கூட இருந்தாய் என்றால் அதற்கு அவன், சத்தியமா யாருன்னே தெரியாது, நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று மறுதளித்து வெளியே வாசல் மண்டபத்துக்கு போனான். அப்பொழுது சேவல் கூவிற்று. வேலைக்காரி அவனை மறுபடியும் கண்டு, இவன் அவர்களில் ஒருவன் என்று அருகே நின்றவர்களுக்கு சொன்னான். அவன் மறுபடியும் மறுதளித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு மறுபடியும் அருகே நிற்கிறவர்கள் பேதுருவை பார்த்து, மெய்யாகவே நீ அவர்களில் ஒருவன், நீ கலிலேயன், உன் பேச்சு அதற்கு ஒத்திருக்கிறது என்றார். இப்ப எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க? பேச்சு வச்சு. நீ அவரை மாதிரியே தான் என்ன பண்றப்பா, பேசுறப்பா. அப்போ நீங்க இயேசு கிறிஸ்துவை போல இருக்கீங்கன்னு எதை வச்சுதான் கண்டுபிடிப்பாங்க? நீங்க பேசுறதை வச்சுதான். அல்லேலூயா. உங்கள் பேச்சு அந்த சபை ஒத்து போற மாதிரியே இருக்கு. வேற எங்க சபை மாதிரி பேசுற மாதிரி நீங்க இல்லையே, நீங்க வேற மாதிரி என்ன பண்றீங்க, பேசுறீங்களே. ஆமாப்பா, நான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் என்ன பண்ணல, தரிக்கல. நாங்க வேற மாதிரி தான், இயேசு கிறிஸ்துவ மாதிரி தான் நாங்க என்ன பண்ணுவோம், பேசுவோம். முன் பேச்சு அதற்கு ஒத்திருக்கிறது என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் சொல்லுகிற மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் 2ஆம் தரம் கூவிற்று. சேவல் 2 தரம் கூவுறதுக்கு முன்னே, நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தனக்கு சொன்ன வார்த்தையை பேதுரு நினைவு கூர்ந்து மிகவும் அழுதான். யாருப்பா அந்த தம்பி? வாப்பா, இன்னும் என் கூட சேர்ந்து மறிக்க போறேன்னு ஒன்று சொல்லியே. எல்லாரும் ஆமாஞ்சாமி போட்டாங்களே, ஒருத்தனும் கூட காணோம். சரி, உன்னை வந்து கேட்டாங்களே, நீ அவங்க கூட இருந்தது? ஆமா, நான் அவர் கூட தான் இருந்தேன். அவருக்கு என்ன செய்றீங்களோ அதே எனக்கு செய்யுங்கன்னு சொல்லல. யாருன்னே தெரியாது. சத்தியம் பண்ணவும் சபிக்கம் பண்ணவும் தொடங்கி அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அழுதுகிட்டு இருந்தாரு. 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பொழுது விடிந்த உடனே, வெள்ளிக்கிழமை காலையில் என்ன ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ வெள்ளிக்கிழமை பார்க்கலாம். அதை இன்னைக்கு வியாழக்கிழமை நைட்டு எதோட முடிஞ்சு அவர் கெத்செமனே தோட்டத்துக்கு என்ன பண்றாரு, போறாரு. ஆதாம் ஏதேன் தோட்டத்துல மாட்டினாரு, இவரு கெத்செமனே தோட்டத்துல மாட்டினாரு. அந்த ஏதேன் தோட்டத்துல ஆரம்பிச்சது, இங்க கெத்செமனே தோட்டத்துல வந்து என்ன பண்றாரு, முடிக்கிறார். அங்க ஆதாமின் பெரும் மூச்சின் குரல், பயத்தின் குரல், வெக்கத்தின் குரல், அவமானத்தின் குரல், பயத்தின் ஒரு குரல், அதே அதே அங்கலாய்ப்பு, அதே திகில், அதே பயம் இங்க கெத்செமனே தோட்டத்துல அவர் பிந்தின ஆதாமாய் அதை உணர்கிறார். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்துல ஆதாம் பாவம் செஞ்சு உடனே அவனுக்குள்ள என்ன வந்துச்சு, பயம் வந்துச்சு. வெக்கம் என்ன ஆயிடுச்சு, வந்துடுச்சு. குற்ற மனசாட்சி என்ன ஆயிடுச்சு. 3 சொல்லுங்க, பயம், வெக்கம், குற்ற மனசாட்சி. இது 3 வந்துருச்சு ஏதேன் தோட்டத்துல. அதே பிந்தினாதாமாகிய கெத்செமனே தோட்டத்துல அவருக்கும் திகில், பயம், பாவம் தம்மேல் என்ன பண்ணிட்டார், ஏற்றுக்கொண்டதின் குற்ற மனசாட்சி. அந்தன் வேற என்ன சொன்ன, வெட்கம். கெத்செமனே தோட்டத்துல அவர் என்ன பண்ணாரு, வியாகுலப்பட்டார். அங்க இருதயத்துல அது வாசிக்கலாமா? அது 22:44 பாருங்க, லூக்கா 22ஆம் அதிகாரத்திலே. யோவான் 22. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு என்ன பண்ணாரா, அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அதாவது இருதயத்தை புழிஞ்சாதான் ரத்தம் வந்து என்ன ஆகும், இந்த வேர்வை வந்து என்ன ஆகும், அதாவது ரத்தம் வந்து அப்படியே வேர்வை மூலமா வெளியே என்ன பண்ணும், வரும். இப்போ உள்ள இருந்து வேர்வை எப்படி வருது, அந்த மாதிரி என்ன வரும், எது நொறுக்கப்படும் போது இருதயம். அவர் அந்த அளவுக்கு தன்னுடைய இருதயத்திலே நொறுங்குண்டவராய் இருக்கிறார். ஏன் அப்படின்னா, நம்முடைய பாவம், நம்முடைய சாபம், நம்முடைய காரியங்கள், நம்முடைய அங்கலாய்ப்பு, நம்முடைய வலிகள், நம்முடைய இருள அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இருக்கிறாரு. கெத்செமனே தோட்டத்துல நாம அங்க என்ன பண்றாரு, இருக்கிறாரு. அதனாலதான் இருதயம் அவ்வளோ கசந்து புளியப்பட்டு, தயவு செய்து பிதாவாகிய தேவன்தான் இயேசு கிறிஸ்துனுடைய இருதயத்தை புளிந்தார்னு தப்பா நினைத்து விடாதீர்கள். அது சத்தியமே. அங்க தேவன் வந்து இயேசு கிறிஸ்து இருதயத்தை என்ன பண்ணல,
புளியல. இவ்வளவு நாளா சப்போர்ட் பண்ணி பேசிட்டு திடீர்னு அந்த நேரத்துல மட்டும் புளிஞ்சாரா? இதற்கு விடைகள்லாம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை பேசப்படும். அது சிம்பிளா சொல்றேன். இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது பிதாவாகிய தேவன் கூட தான் இருந்தாரு. பரிசுத்தாவின் பலத்தினாலதான் அவர் உண்டாக்கப்பட்டாரே. சரியா? ஞானஸ்நானம் எடுக்கும் போது இவர் என்னுடைய நேசகுமார், இவரில் நான் எப்படி இருக்கிறேன், அப்ப பிதாதான் கூட இருந்து சொன்னாரு. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் தங்கினதை எல்லாரும் என்ன பண்ணாரு? அப்ப பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும் கூட தான் இருந்தாரு. வனாந்திரத்துல சோதிக்கப்படும் போதும் பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியானவரும் கூட தான் இருந்தாங்க. அவர் எங்க போனாலும் பிதாவே நீர் எப்பொழுதும் என்னை தனியா இருக்க விடவே இல்லை, எல்லாரும் விட்டுவிடும் காலம் வரும், ஆனாலும் நான் தனித்திறேன், ஏன்னா என் கூட எங்க அப்பா இருக்கிறாருன்னு அவர் சொல்றாரு. ஹலோ, அந்த பந்தி இருக்கிற டைம்ல அந்த வசனம் மட்டும் வாசிங்களா? லூக்கா 22 பாருங்க. பந்தி இருக்கும்போது சொல்லுவார், எல்லாரும் என்னை விட்டு போகவிடும் காலம் வரும், அப்பொழுது நான் தனித்திருக்க மாட்டேன்னுவாரு. அந்த வசனம் எங்க வருது பாருங்க. இருக்கா? எங்க வருது அந்த வசனம்? யோவான் 16 எடுங்க, எடுங்க, சத்தமா சொல்லுங்க. பாரு சொல்றாரா, ஓடினாங்களா எல்லாம் விட்டு? இப்பதானே பார்த்தோம், எல்லாரும் அவரை விட்டு என்ன பண்ணார்கள். இதுதான் யோவான் சொல்றாரு, எல்லாரும் என்னை தனியே விட்டு விடும் காலம் என்ன பண்ண போது வரும். ஆனாலும் நான் தனியா என்ன பண்ண மாட்டேன், இருக்க மாட்டேன். ஏன்? பிதா எப்பொழுது என் கூட என்ன பண்றாரு, இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தைரியத்தை என்ன பண்றாரு. பிறக்கும் போதும் பிதா குமாரன் பிதா பரிசுத்தாவினர் இருந்தாங்க. அவர் ஞானஸ்நானம் எடுக்கும் போதும் பிதா பரிசுத்தாவினர் இருந்தாங்க. அவர் வனாந்திரத்தில் சோதிக்கப்படும் போதும் பிதா பரிசுத்தாவினர் இருந்தாங்க. அவர் எங்கெங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் பிதா பரிசுத்தாவினர் என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. இங்க இருக்கும்போது கூட, இங்க கடைசி டைம்ல கூட சொல்லும்போது கூட, நீங்க எல்லாம் தெரிஞ்சா விட்டு போயிருவீங்கப்பா, ஆனா நான் தனியா இருக்க மாட்டேன், ஏன்னா அவர் என் கூட என்ன பண்றாரு, இருக்கிறாரு. இப்படி என் கூட பிதாவும் பரிசுத்தாவினர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னவர் திடீர்னு அந்த நேரத்துல டபுக்குன்னு உள்ள கை விட்டு இருதயத்தை புளிஞ்சிடறாரா? என்னங்க நியாயம்? நான் உன் கூட இருக்கேன்டா, உன் கூட இருக்கேன்டா, உன் கூட இருக்கேன்டான்ட்டு நேரா மலைக்கு எத்தனை போய் டொபக்குன்னு தள்ளி விடுற அப்பாவாது. அப்படிப்பட்ட அப்பாவை இந்த உலகத்தில் எங்கேயாவது பார்த்ததுண்டா யுவரானர்? அப்படிப்பட்ட பெற்றோர்களை யாராவது பார்த்ததுண்டா யுவரானர்? நல்லா ஆசையா வளர்த்து விட்டு கடைசியில குப்புற இதுக்கு தான்டா உன்னை வளர்த்தேன்னு. எந்த அப்பாவும் அது மாதிரி செய்யவே மாட்டாங்க. பொல்லாதவர்களை நீங்களே, உங்களுக்கு இவ்வளவு ஞானம் இருக்கும்போது உங்க பிள்ளைகளை குறிச்சு, உங்களை நான் படைச்ச பரமபிதா எவ்வளவு ஞானம் உள்ளவரும் அன்புள்ளவரும் நான் இருக்கிறேன், எப்படி நான் என் பிள்ளையை விட்டுருவேன்? கடைசி நேரத்துல கூட எப்படி சத்தியத்தை திருத்தி மாற்றி வச்சிட்டாங்கன்னு தெரியல. பிதாதான் இயேசுக்கு சொல்லி இருதயத்தை என்ன பண்ணாரு, அப்படியே புளிஞ்சிட்டாரு. அதனால அவருடைய வேர்வை என்னவாமாச்சு. அவர் ஒன்றும் புளியல, அவர் நம்முடைய வலிகளை ஏற்றுக்கொண்டார். எந்த அளவுக்கு டீப்பா போனா நம்முடைய வலிகளை அவர் அனுபவிச்சிருக்கிறார்னு பாருங்க. அல்லேலூயா. ஐயோ இந்த வலி என்னால தாங்கவே முடியலையேன்னு இருதயத்துக்கு கொண்டு வந்து, இருதயம் புளியப்பட்டு அந்த ரத்தம் அப்படியே வெளியே என்ன பண்றது, வருது. அப்படின்னு அப்படி யாராவது நம்ம வலியை அனுபவிச்சிருக்கிறோமா? இல்ல. சோ அப்ப நம்முடைய வலிகளை எந்த அளவுக்கு அவர் அனுபவிச்சிருந்தா வேர்வை என்னவா மாறுது, ரத்தமா மாறி இருக்குன்னு பாருங்க. நமக்கு நிறைய டைம் ரொம்ப வலி பலவீனம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உடம்புல என்ன ஆயிடும், வேர்த்து வந்துடும். அது மாதிரி வேர்வையா என்ன ஆயிடும், வந்துடும். ரொம்ப ஃபீல் பண்ணி பலவீனம் பட்டு இருந்தோம்னா
ஆனா அவருடைய வேர்வை என்னவா மாறிச்சான். அப்ப எந்த அளவுக்கு அவர் உள்ள வியாகுலப்படவும் திகிலடைவும் அவர் தொடங்கி இருப்பாரு பாருங்க. ஏன்னா நம்முடைய இருளுக்குள்ளாக அவர் சென்றிருக்கிறார், வழிகளுக்குள்ளாக சென்றிருக்கிறார். ஆனா அப்பவையும் அப்பாவை பார்க்குறாரு. இந்த தைரியம் எப்படி எனக்கு வந்துச்சுன்னா, முதல்ல நீங்க நடந்து போறீங்கிறத என் கண்கள் பார்க்குது. இந்த வழிகளுக்குள்ளாக நீங்க போயிருக்கீங்க, உங்களை பார்த்து நானுமே வரேன். ஹலோ, அந்த இருதயம் புளியப்படும் போதும் அவர் ஒத்தரா புளியப்படல, 3 பேருமே நமக்காக அங்க இருதயம் புளியப்பட்டது. நமக்காக 3 பேர் இருக்கிறாங்க, பிதா, குமாரன், பரிசுத்தாவி. 3 பேருமே சேர்ந்துதான் நம்முடைய பாடுகளை அங்கே ஏற்றுக்கொண்டு அதை அனுபவித்தார்கள். பிதா தனியா அங்கிட்ட போயிடல, பரிசுத்தாவினை தனியா அக்கடான்னு விட்டு என்ன பண்ணிடல, போயிடல. இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு அவர் அவியனவர் அவரை பலப்படுத்தி அவரை திடப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒன்றும் பயப்படாத, கொஞ்சம் காலம் தான், நாங்கள் உங்களோட கூட இருக்கிறோம், சப்போர்ட் பண்றோம், உங்களை காப்பாற்றும்படி உன்னோட கூட இருக்கிறோன்னு இவங்க அந்த பரிசுத்த ஆவியனரும் பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். பயப்படாத, நான் கூட இருக்கிறேன். என்ன அடிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் உன்னை அடிக்க செய்வாங்க அப்படிங்கறத இவர் சொல்றாரு. யாரு? பிதா. பிதா சொல்றாரு, உன் மேல ஒரு அடி விழுனா அது முதல்ல என் மேல விழுற அடியா தான் இருக்கணும். நமக்காக 3 பேர் அடி வாங்கினாங்க. 3 பேருமே சேர்ந்து நம்முடைய வலியை அங்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அந்த கெத்செமனே தோட்டத்துல. அப்ப ஏதேன் தோட்டத்துல ஆதாம் உணர்ந்ததை இங்கு கெத்செமனே தோட்டத்துல இயேசு கிறிஸ்து அதை என்ன பண்ணார்? உணர்ந்து அதை முடிவுக்கு கொண்டு வந்தார். அல்லேலூயா. இதுதான் வியாழக்கிழமை நைட்டு நடந்தது. அப்போதான் எல்லாரும் என்ன பண்ணாங்க? பிடிக்க வந்தாங்க. அவர் எந்த அளவுக்கு வீக்கா இருந்திருந்தாருன்னா பார்த்துக்கோங்க. ரத்தமே ஆயிடுச்சு வந்துருச்சு. அப்போ எவ்வளவு வீக்கா இருந்திருப்பாரு. அப்படி வந்த போதும் ஜனங்க பிடிக்க வராங்க. யாரை தேடுகிறீர்கள்? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேடுகிறோம். நான் தான் பண்ணோன்னா போத்துன்னு விழுந்துட்டானுங்க. எல்லாரும் என்ன ஆயிட்டானுங்க? அவரே ஆல்ரெடி வீக்கா இருக்கிறாரு, ரத்தம் எல்லாம் சிந்தி. அந்த வீக்கா இருக்கும் போதே அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டானுங்க? கீழே விழுந்துட்டானுங்க. அப்புறமேட்டே எப்படி நினைச்சுக்கிறான், யாரா நம்மளை தள்ளந்து தள்ளல, நான் சும்மா பார்த்தேன் அப்படின்றாரு. பார்த்ததுக்கே இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கையை பிடிக்க வந்தா அவங்க அதை தானே பண்ணிட்டாங்க, வெட்டிட்டாங்க. அதை எடுத்து சுகமாக்குன்னு தான். அதுக்கப்புறம் ஒருத்தனையும் காணோம். அப்புறம் பிடிச்சிட்டு என்ன பண்ணாங்க? போனாங்க. டேய், அவர் உங்ககிட்ட சிக்கலடா, நீங்க தான்டா அவர்கிட்ட சிக்கிருக்கீங்க. சாத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான், சிக்கிட்டாங்கிற சிவனாண்டிங்கிற சாத்தான் நினைச்சிட்டான் மாட்டினாரா இவருன்னு. ஆனா பிதாவாகிய தேவன் 3 பேர் பார்க்கறாங்க, மாட்டினது அவர் இல்லடா, நீதான். எப்படி பொறி வச்சு பிடிச்சாரு பார்த்தீங்களா நம்ம ஆண்டவர். ஸோ நம்முடைய வழிகளுக்குள்ளாகவே, நம்முடைய வேதனைகளுக்குள்ளாகவே, நம்முடைய ப்ராசஸ்க்குள்ளாகவே அவர் தன்னை ஈடுபடுத்தினதான் உண்மையான அன்பே. அல்லேலூயா. யாருமே நம்முடைய வழிகளில் என்ன பண்ண மாட்டாங்க? பங்கெடுக்கவே மாட்டாங்க. அது அவங்க உணரவும் மாட்டாங்க. அவங்கவுங்க வழி அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். ஆனா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, உன் வழியில நான் பங்கு கொள்ளுகிறேன் என்று அந்த இடத்துல தானே அவர் பங்கு கொண்டு அவர் சிலுவைக்கு நேராக கடந்து போய் அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். அடிக்கிறாங்க, துப்புறாங்க, மூஞ்சில துப்புறாங்க, கொட்டுறாங்க. அந்த அவமானத்தை என்ன பண்ணாரு? சகிச்சிருக்கிறாரு. தாவீது ஏற்கனவே சொல்லியிருப்பனா, தாவீது பெரிய கோலியாத்தை என்ன பண்ணா? வீழ்த்தினா. ஆனா ஏதோ ஒரு ஊர்கிட்ட போயிட்டு, காத்துங்கிற அந்த ஊருக்கிட்ட போய் அந்த ராஜாவுக்கு முன்னாடி பைத்தியமா என்ன பண்ணுகிறான்? நடிச்சு நுரத்தள்ளி என்ன பண்றான்? நடிச்சிட்டு இருக்கான். அந்த இடத்துல அவன் தன்னை அவமானப்படுத்தி கொண்டான். ஏன்னா தேவனுடைய நோக்கம் என்ன ஆகணும்? நிறைவேறணும். நான் பாட்டுக்கு வீராப்பா இருந்து மற்றவங்க கையில என்ன பண்ணிடக்கூடாது? சாகக்கூடாது. நான் தப்பிக்கணும். என்னை குறித்து தானே தேவனுடைய நோக்கமும் திட்டமும் நிறைவேறணுங்கிறதுல உறுதியாக இருந்து அந்த அவமானத்தை கூட அவன் என்ன பண்ணிக்கிட்டான்? தாங்கி கொண்டான். இங்கும் இயேசு கிறிஸ்துவும் தாவீதின் குமாரன் என்னப்பட்டாரு? ஏன் அவர் அந்த இடத்துல அவமானப்பட்டு ஆகணும்? ஏன்னா தேவனுடைய சித்தம் என்னில் நிறைவேற வேண்டும். அல்லேலூயா. பிதாவின் சித்தம் என் மூலமாக நிறைவேற வேண்டும் என்று அத்தனை அவமானங்களுக்கும் அவர் அமைதியாக இருந்தார். அவனும் சொல்றாங்க, வெட்டிட்டுமா, கதையை முடிச்சிட்டுமான்னு. பேசாம இருக்கியா? நான் கூப்பிட்டா எவ்வளவுமா?
12,000 லேகியோன், 12 லேகியோனுக்கு மேலாக என்ன பண்ணுவாரு? அனுப்புவார். ஒரு லேகியோன்னா 6,000 தூதர்களா 12,000 தூதர்களா? 12,000. ஒரு லேகியோன் என்றால் 12,000. அவர் 12 லேகியோன் கூப்பிடுறாராம். 1,44,000 பேர் வருவாங்கப்பா நான் கூப்பிட்டா அப்படிங்கிறாரு. ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன், ஏன்னா உன் வலியை நான் அனுபவிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அல்லேலூயா. உன்னுடைய வலியை நான் அனுபவிக்க வேண்டும் என்று முடிவு பண்ணதுனால என் பேச்சு நானே என்ன பண்ண மாட்டேன், அதை நான் தான் அனுபவிப்பேன். எப்படி இந்த தைரியம் வந்தது? உங்க வலியை நான் அனுபவிக்க போறேன் அப்படிங்கிறது எப்படி அந்த தைரியம் அவருக்கு வந்தது? பிதாவும் பரிசுத்தாவினரும் பலப்படுத்தி இருக்கிற அந்த தைரியம் தான். ஹலோ, எந்த சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து போனாலும் அவருக்கு ஒரு தைரியம் என்ன? என்னை காப்பாற்றும்படிக்கு என் பிதாவும் என்னை பலப்படுத்தும்படிக்கு பரிசுத்தாவினரும் என் கூடவே இருக்கிறாங்கிற ஒரு நிச்சயத்தை அவர் உணர்ந்திருந்தார். அதுதான் இங்க உங்களுக்கு சொல்றேன். நீங்க எந்த சூழ்நிலைகள்ல கடந்து போனாலும் ஒண்ணு நிச்சயம், பிதாவானவர் உங்களோடு கூட இருந்து ஆவியானவர் உங்களை பலப்படுத்தி கொண்டு அதிலிருந்து மீண்டு வெளியே வர செய்கிறவர் நம்முடைய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அங்க இயேசு கிறிஸ்துக்கு 2 பேரு, பிதாவும் பரிசுத்த ஆவியானவர். இங்க உங்களுக்கும் எனக்கும் 3 பேரு, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். 3 பேர் சேர்ந்து நம்மளை காப்பாற்றும்படிக்கேதான் அவர் கங்கணம் கட்டிட்டு இருக்கிறாரே தவிர ஒருபோதும் உங்களை அவமானப்படுத்துவோ கீழே தள்ளுவோ உங்களை அப்படியே விட்டு விடுவோ அவர் நினைக்கவே இல்லை. எந்த நேரத்திலும் உங்கள் மேல் அன்பா இருக்கிற ஒரு குடும்பம் அது திரியேக குடும்பம் தான். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்மளால எழுந்து நிற்கலாம். இன்னைக்கே குட் ஃப்ரைடே சர்வீஸ் முடிஞ்ச மாதிரி இருக்கு. சொல்லுங்க, ஒரு சாட்சி ஒன்று கேட்போமா? உண்டாவதாக. எனக்கு 2 மணிலேருந்து வயிறு நோய் வந்துச்சு. வயிறு கட்டியே பிடிச்சிச்சு. ஒரு 6 ஹவருக்கு மேலே என்னால் உட்கார முடியல, நிமிர முடியல. அப்போ தான் சொன்னேன், இப்போ தம்பி சொல்லிச்சு அதே மாதிரி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரே என்னை உச்சந்தளர்ந்து உள்ளவங்க வரைக்கும் என்னை பரிசுத்தப்படுத்தப்பா நான் சோத்திரம் சொல்லி நேர்ந்தேன். அப்போ என் மகன் வாமா ஆஸ்பத்திரிக்கு போகலாம். நான் வரமாட்டேன் ஆஸ்பத்திரிக்கு, எங்கள் அப்பா எனக்கு தொட்டு சுகமாக்குவார். ஆனால் அப்போவே எனக்கு நான் சொல்லிக்கினே படுத்துட்டேன். ஆனால் என்னை தொட்ட மாதிரி இருந்துச்சு. சரி நீ ஏன் இந்த திருப்பி ஐயப்பா சோதராப்பா ஏசப்பா சோதராப்பா ஏசப்பா சோதராப்பான்னு அப்படியே சல்லுன்னு என் உடம்பு நல்லா அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே அழுக்கா ஆயிடுச்சு என் வயிறு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகுது. இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க? பரவாயில்லையா? அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த வலியை நீர் அனுபவித்திருக்கிறீர். நீர் இந்த வலியை ஏற்றுக்கொண்டிருந்தனால இனி இந்த அம்மா விடுதலையா இருக்கிறபடினாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம். வயிற்றில பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற பலவீனத்தின் ஆவியை நீ முழுவதுமா இந்த அம்மா விட்டு வெளியே போக முடியும்னுக்கு நான் கட்டளை எடுக்கிறேன். தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் இவர்கள் சரீரத்தில் கட்டவிழ்க்கிறேன். உடைய சரீரத்தை ஆசீர்வதிக்கிறேன். உடைய தழும்புகளாலே இவர்கள் சுகமா இருக்கிறபடினாலும் உமக்கு நன்றி. இவர்கள் சரீரத்தை ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. ஆவி ஆத்துமா சரீரம் குற்றமற்றதாய் இருப்பதாக, பரிசுத்தமாக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். சமான் நம்மளால் எழுந்து நிற்கலாம். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பே. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும்.
மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ. ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டீ, எந்த துக்கங்களை சுமந்து கொண்டீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோர் புதிதாயிருக்கு, அவை காலைதோர் புதிதாயிருக்கு. மனதுருகம் ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமானோ. எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமானோம். உந்தன் தழும்புகளால் சுகமானோம், உந்தன் தழும்புகளால் சுகமானோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோர் புதிதாயிருக்கும், அவை காலைதோர் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. அல்லேலூயா. உம்முடைய முகத்தை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய துக்கங்களை நீ சுமந்தீர். உம்முடைய தழும்புகளாலே நாங்கள் இப்பொழுது சுகமாயிருக்கிறோம். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. இந்த நேரத்திலும் ஆண்டவரே, உம்முடைய காரியங்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடினால நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அன்பை எங்கள் மேல் ஊற்றப்பட்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்காக நாங்கள் பிரகாசிக்கும்படி இந்த உலகத்திலே எங்களை ஒளி விளக்காய் மாற்றுவீராக. எங்களை பலப்படுத்தி அருளும், எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராய் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். தேவ சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக. சமாதானம் சமாதானம் சமாதானம். நாளை காலையில் 9:30 மணிக்கு நமக்கு ஆராதனை தொடங்கும். குட் ஃப்ரைடே ஆராதனை. நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்னைக்கு ஈவினிங் எந்த மீட்டிங்கும் இல்லை. சனிக்கிழமை